அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எண்ணகம் சேனல். நான் உங்க எட்வின். ஆகச்சிறந்த ஒரு தலைவர். எல்லா விஷயமும் தெரியும். எத கேட்டாலும் செய்வாரு. அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசருக்கு வந்து ஒரே ஒரு துறையில அவரு எதையுமே தெரிஞ்சுக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அந்த ஒரு துறை என்னன்னா, சங்கீதம் அப்படின்றது. இந்த சங்கீதத்த அவரு கத்துக்கலன்னு வருத்தப்பட்டாரு. அத கத்துக்கணும்னு ஆசையும் பட்டாரு. இது 2துலயுமே தப்பு இல்ல. ஒரு நாள் தன்னோட முதன்மை அமைச்சர் கூப்பிட்டாரு. "அப்பா இங்க வா. எனக்கு சங்கீதம் கத்துக்கணும். அதுவும் நாளைக்கே நான் கத்துக்கணும். அதனால அதில எக்ஸ்பர்ட்டா இருக்கிற ஒருத்தவங்கள கூப்பிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டாரு. பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு யாருக்கு? முதன்மை அமைச்சருக்கு. ஒரு நாள்ல கத்துக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. இது நம்ம ராஜா கிட்ட பேசவும் முடியாது. ஏன்னா ஒரு ராஜா அவர்கிட்ட பேசினா அந்த அந்த அளவுக்கு நல்லா இருக்க எதிர்த்து பேசுற மாரி இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா "சரி ராஜா" அப்படின்னு சொல்லிட்டாரு. "சரி ராஜா, நான் கண்டிப்பா நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்னு" சொல்லிட்டு வீட்டுக்கு போனவருக்கு ஒரே வருத்தம். எங்க போய் நம்ம யார கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த அந்த பர்ட்டிகுலர் துறையில, அந்த சங்கீத துறையில ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு பார்த்தாரு. அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, அது இது பண்றாங்க. அச்சச்சோ! ஒரு நாள்லாம் கத்துக்க முடியாது. அதுவும் ராஜா சம்மந்தப்பட்ட விஷயம். எங்களால வந்து அதில தலையிடவும் முடியாது. அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத புறந்தள்ளுறாங்க. எங்களால இது முடியாது அப்படின்னு சொல்லி. சரி, பார்க்கலாம் நாளைக்கு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த முதன்மை அமைச்சர் நினச்சுக்கின்னு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்ல போனவரு சாப்பிடல. அவருக்கு 8 வயசுல பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு வந்து எப்பயுமே எல்லா விஷயத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ற ஒரு பொண்ணு. அதாவது எல்லா குழந்தைங்களுமே நமக்கு தெரியும். குழந்தைங்கனாலே நெறைய அப்சர்வ் பண்ணுவாங்க சின்ன பிள்ளையில. அப்போ அப்பா வந்து நடந்துட்டே இருக்காரு, சாப்பிடல. அவரு வந்து யூசுவலா இல்லன்றத அந்த பொண்ணு ஈஸியா கண்டுபிடிச்சிடுறா. கண்டுபிடிச்ச அந்த பொண்ணு, "என்னதான் ஆச்சுப்பா? இங்க வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவர் சொல்றாரு, "ஒண்ணுமே இல்லம்மா. ஒரு சின்ன வருத்தம் தான்" அப்படின்னோனே, "உங்களுக்கு என்ன வருத்தம்? என்கிட்ட சொன்னா தான் என்ன?" அப்படின்ன உடனே, அவரு தன்னோட பொண்ண என்ன பண்றாரு, தூக்கி இப்படி மார்ல கடத்திக்கின்னு, "ஒண்ணும் இல்லடா தங்கம். அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பிரச்சனை என்னன்னா, ராஜா வந்து சங்கீதம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறார் தங்கம். அது வந்து ஒரு நாள்ல கத்துக்கணுன்றாரு. ஆனா நான் நெறைய பேர்ட்ட கேட்டுட்டேன். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாள் அப்படின்றது வந்து சாத்தியமே கிடையாது. ஒரு நாள்ல கத்துக்கவும் முடியாது. அதனால அவங்க வந்து அத வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்ன உடனே, அதுக்கு அந்த பொண்ணு இவ்வளோ தானப்பா, இத என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்ன உடனே, என்னம்மா சொல்ற? இது ராஜா சம்மந்தப்பட்ட விஷயம். சின்ன பிள்ளைங்களாலலாம் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அந்த பொண்ணு ஒரே ஒரு வார்த்தை அந்த அப்பாகிட்ட நம்பிக்கையா சொல்றா. என்னன்னா, நீங்க தைரியமா இருங்க முதல்ல. சரியா? என் மேல நம்பிக்கை வைங்க. தைரியமா இருங்க. நீங்க போய் தூங்குங்க. நான் சொல்றேன் இல்லையா? என்ன நம்புங்க அப்படின்னு சொல்றா. சின்ன பிள்ளை ஏதோ சொல்றா. ஆனா ஆறுதலா இருக்கு. அப்படின்னு கேட்டுக்கின அவரு வந்து போய் படுக்குறாரு. தூக்கம் வரல. இருந்தாலும் தான் பிள்ளைக்காக அவ சொல்றான்றதுக்காக படுக்குறாரு. தூக்கம் வரல. புரண்டு புரண்டு படுக்குறாரு. விடிஞ்சிருச்சு. அவர் அந்த நாளை எப்படி கடந்து போறாருன்னே தெரியாத ஒரு அ அந்த பதில் தெரியாத அந்த ஒரு இதோட ஏந்திரிக்கிறாரு. "அப்பா எனக்கு வந்து ராஜாவ பார்க்கணும். அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில நான் பேசணும். எனக்கு வந்து பர்மிஷன் வாங்கி தரியா?" அப்படின்னு கேட்ட உடனேயும், "அவ்வளோதானம்மா வா" அப்படின்னு சொல்லி தன்னோட தன் குழந்தையும் அந்த பொன் குழந்தையும் கூட்டிட்டு போறாரு. அப்போ அங்க அந்த ராஜாவோட கோட்டைக்கு போயிடுறாங்க. அந்த ராஜா கிட்ட, "ராஜா என்னோட பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? அதுவும் தனியா பேசணுன்றா." அப்படின்ன உடனே ராஜா யோசிச்சு, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில பேசுறதுக்காக அவள வர சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு ஏதோ சொல்றா. இவங்க அப்பாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவங்க அப்பா கிட்ட அவ எதுவும் ஷேர் பண்ணிக்கவும் இல்ல. "உன் பிரச்சனைய நான் முடிக்கிறேன் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கா அவ்வளோதான். அப்போ ராஜா கிட்ட இவ பேசி முடிச்சுட்டா. அதன்படி என்ன பண்றாங்கன்னா, ராஜா, அந்த குட்டி பொண்ணு, இந்த முதன்மை அமைச்சர் இவங்க 3 பேரும் ஒரு ஆத்தங்கரைக்கு போறாங்க. அப்போ அந்த ஆத்தங்கரைக்கு போயிட்டு, அந்த ஆத்தங்கரையில ராஜா, "நீங்க சங்கீதம் கத்து தர சொல்லி சொன்னீங்கன்னு எங்க அப்பா சொன்னாங்க. நான் தான் உங்களுக்கு சங்கீதம் கத்து தர போறேன்." அப்படின்ன உடனே அந்த ராஜாவுக்கு இங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்தாரு. சரி அப்படின்னா,
நான் வந்து என்ன பண்ணுறேனோ அத நீங்க முதல்ல அப்சர்வ் பண்ணணும். அதாவது நீங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த சின்ன பிள்ளை என்ன பண்றா அப்படின்னா, அதாவது காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவோம்ல. என்னன்னா வந்து நெறைய மழை பெஞ்சுச்சு, தண்ணி வந்து அடிச்சு உருண்டு ஓடும் ஆத்துல. அதுதான் காட்டாற்று வெள்ளம். அது இந்த கரைக்கும், அந்த கரைக்கும் தண்ணி புரண்டு ஓடும். அப்படி ஒரு வெள்ளம் அங்க போயிட்டுருக்கு. அந்த ஆத்தங்கரையில கூட்டின்னு போயிட்டு, அவங்க அப்பாவ ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டா, ராஜாவ ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டா, இவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருக்கிற மணல் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அந்த ஆத்தங்கரையில இப்படி தூவிட்டு இருக்கா. அது அடிச்சிட்டு போகுது. சரின்னு சொல்லிட்டு ராஜாவும் அமைதியா கொஞ்ச நேரம் பார்த்துங்கிறாரு. நம்மளா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த கொஞ்ச நேரம் பார்ப்போம் இல்லையா? அவரும் பொறுமையா பார்க்குறாரு. பட் இந்த பொண்ணு ரிப்பீட்டடா அதையே தான் பண்றா. அதனால அவருக்கு கோவம் வந்துருச்சு ஒரு ஸ்டேஜ்ல. "ஏம்மா, நீ என்ன சொல்லி என்ன கூட்டு வந்த?" அப்படின்னோனே, "உங்களுக்கு சங்கீதம் கத்துக் குடுக்குறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்தேன் ராஜா." வெரி குட். அப்புறம் இத விட்டுட்டு நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? மண் அள்ளி போட்டு என்னமோ விளையாடிட்டு இருக்கியே அப்படின்னோனே, அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "இல்ல ராஜா நான் விளையாடல. நான் வந்து ஒரு பாலம் ஒண்ணு கட்டுறேன். அதாவது இந்த வெள்ளம் போகுது இல்லையா? இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போறதுக்கு ஒரு பாலத்த கட்டிட்டுருக்கேன்." அப்படின்ன உடனே அந்த ராஜா வந்து ஒரு மாரி ஏளனமா சிரிக்கிறாரு. "அப்படியா? சரிதான். சரிம்மா" அப்படின்னு சொல்லி ஏளனமா சிரிக்கிறாரு. "என்னம்மா சொல்ற? நீ பாலம் வந்து இந்த ஆத்துல கட்டப் போறியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ஏளனமா சொல்றாரு. அத கேட்ட அந்த பொண்ணுக்கு அடுத்த கணமே ஒரு பதில் சொல்றா. "ராஜா, என்னால இந்த ஆத்துல பாலத்த கட்ட முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல சங்கீதம் கத்துக்கணும்னு நீங்க சொன்னது சரியா?" அப்படின்னு பளீர்னு ஒரு பதில சொல்றாங்க. இத கேட்ட ராஜாவுக்கு எங்கேயோ மண்டையில பல்ப் எரிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. பல்ப் எரிஞ்ச மாரி இல்ல, பல்ப் எரிஞ்சிருச்சு. அப்பதான் அவருக்கு புரியுது. அதாவது தான் கத்துக்கணுன்ற அந்த ஆர்வத்துல நம்ம குடுத்த அந்த டியூரேஷன் அந்த 1 நாள்ன்றது என்ன சொல்ல ஒரு ஒரு குறைஞ்சபட்சமா அத பேசிக்க கத்துக்கணும்னாலே 1 வாரம், 2 வாரம் கூட ஆகலாம். இது எதார்த்தம். ஆனா 1 நாள் அப்படின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு டைம். நம்ம சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா ரொம்ப போய் வருத்தப்பட்டு, அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிறாரு. "தங்கமே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ புத்திசாலியான பிள்ளையா நீ?" அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய பாராட்டுனதும் இல்லாம, அந்த முதன்மை அமைச்சர் கூப்ட்டு, "யோவ்! நீ பிள்ளையா பெத்து வச்சிருக்க. எவ்ளோ புத்திசாலி பிள்ளை பாத்தியா? நீ பெருமைப்படணும்." அப்படின்னு சொல்லி, அவரையும் வந்து பாராட்டுறார். "நீ நல்லா வளர்த்துருக்க." அப்படின்னு சொல்லி. அப்போதான் அந்த அப்பாவுக்கு புரியுது, தான் பிள்ளைய நம்ம நல்லா வளர்த்துருக்கோம். புத்திசாலியா வளர்த்துருக்கோம். தைரியசாலியா வளர்த்துருக்கோம். அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளோட குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, எல்லா விஷயத்துலயும் அவங்க கேட்குற கேள்விங்களுக்கு பதில் சொல்லணும் முதல்ல. நமக்கு வந்து டைம் இருக்காது. ஓடுவோம். எங்கேயாவது ஓடணும், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். அத பண்ணணும், இத பண்ணணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு ஓடுறோம் சரிதான். ஆனா,